அந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் 10 கோடி முயற்சி எடுக்கிறோம் நம்ம. ஐயா அவருக்கா தலைவா வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. சரியா? இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு, அதுக்காக தான். ஏன்னா இது பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. இந்த இருக்கு பாருங்க பம்பரு, 10 கோடி பம்பரு. இந்த 10 கோடி பம்பர் இப்போ தான் வந்தது. அதாவது இந்த பம்பர் பேர் வந்து சம்மர் பம்பரு. இந்த நம்ம பூஜா அது மன்னிச்சிருங்க. இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் இப்போ தான் முடிஞ்ச பார்த்தீங்களா, 20 கோடி. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்த பம்பர் இது. சரியா? இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். பாப்பா ஓகே, சியூ. தலைவா வணக்கம். தலைவா, நான் உங்கள் அனுமுருகம் பேசுகிறேன். ஐயா, அதாவது இந்த பாருங்கள், இந்த பம்பரை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது இந்த டிக்கெட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் பம்பரு. இந்த பம்பரோட பேர் வந்து பேர் சம்மர் பம்பரு. முதல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. முதல் பரிசு எவ்வளவு? 10 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு டிக்கெட் விலை 250 ரூபா. தலைவா, நம்ம அண்ணன் தான், நம்ம தளபதி. ஆமாம், அவர் தான் சொன்னார். ஏன்னா நம்ம கடையில் வச்சு ஒரு நாள் போடுங்கண்ணா அப்படின்னாரு. சரி, அவர் கடையில் நின்று போட்டுட்டு இருக்கோம். அவர் தான் மோலாளி. நினைக்கிறா நம்ம அண்ணன், அவர் தான் மோலாளி. அதே நண்பர்களே, இது முதல் பரிசு வந்து 10 கோடி. அவர் சிரிக்காரு. வேண்டாம் ஏங்க. தலைவா வணக்கம். தலைவா, இப்போ தான் உட்காந்துருக்கோம். சரியா? பம்பர் எடுக்க வந்தேன். இந்த பம்பரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா? இந்த இருப்பாருங்க பம்பர் டிக்கெட்டு. இப்போ புதுசாக இறங்கின பம்பர் இதுதான். இந்த பம்பர் டிக்கெட்டோட பேர் வந்து சம்மர் பம்பர். இந்த டிக்கெட்டோட பேர் வந்து என்னது? சம்மர் பம்பர். இப்போ தான் ஒரு கடையில் வாங்கினேன். சரியா? நான் வெள்ளிக்கிழமை சரி எடுப்போமே அப்படின்றக்காக எடுத்துருக்கிறேன். இந்த இருப்பாருங்க, இந்த டிக்கெட்டோட பேர் வந்து சம்மர் பம்பர். அதாவது முதல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. முதல் பரிசு எவ்வளவு? 10 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. டிக்கெட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா கொடுத்தாங்க. ஒரு டிக்கெட் விலை 250 ரூபா கொடுத்துருக்காங்க. சரியா? இரண்டாம் பரிசு வந்து 50 லட்சம் கொடுத்துருக்காங்க. மூணாம் பரிசு வந்து 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. நாலாம் பரிசு வந்து 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. சரியா? இதனுடைய சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6 சீரியல். நம்ம தலைவர் சொல்லுதா பார்த்தீங்கன்னா 6 சீரியல். நாங்கள்லாம் வியாபாரி, தெருவில் நடந்து விற்கிறவங்க. சரியா? இவர் நம்ம அச்சா பார்த்துக்காங்க, தலைவர் தென்பாண்டி சிங்கம். தென்பாண்டி சிங்கம்னா அண்ணன் சிரிக்காவா? சரியா? அவ்வளோ அச்சாவும் டிக்கெட் விற்க. நாங்கள்லாம் நடந்து விற்கிறவங்க தான். இந்த இருக்கா, இதோட சீரியல் வந்து 2, 4, 6 சீரியல் கொடுத்துருக்காங்கண்ணா. SA, SP, CD, E, G 6 சீரியல் கொடுத்துருக்காங்க. PR, அதாவது 102வது குழுக்கள். இது இந்த பம்பர் வந்து எத்தனாவது குழுக்கள்? 102வது குழுக்கள் பம்பர் டிக்கெட்டு. சரியா? கொஞ்சம் உங்களுக்கு கேட்குதா? நான் சொல்ல புரியுதா? தப்பாக எடுத்துடாதீங்க. ஏன்னா இங்கே நம்ம கடையில் வந்து எடுக்க சொல்லுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. அவர் அண்ணங்க எல்லாரும் நம்மளே மாதிரி நடந்து விற்கிறவங்க. சரியா? அடுத்து முதல் பரிசு 10 கோடி, ரெண்டாம் பரிசு 50 லட்சம், மூணாம் பரிசு 5 லட்சம், நான்காம் பரிசு 1 லட்சம். அப்புறம் திரும்ப எவ்வளவு? 5000, 2000, 1000, 500 இப்படி நிறைய ப்ரைஸ் தொகை கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வாய்ப்பு இது. நம்ம தளபதி ஆமாம் நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். சரியா நண்பர்களே, இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய குழுக்கள் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 2/4/2025. 2/4/2025 குழுக்கள் தேதி. சரியா? இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்குது, தமிழ்நாட்டுக்காரனுக்கு ப்ரைஸ் அடித்தா தருவாங்களா தரமாட்டாங்களா? நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குற ஒரே ஒரு கேள்வி இது மட்டும்தான். தமிழ்நாடு இல்லை, ஆந்திரா இல்லை, கர்நாடகா இல்லை, தெலுங்கானா இல்லை, யாருக்கு ப்ரைஸ் அடித்தாலும் கண்டிப்பாக பரிசு கிடைக்கும். ஏன்னா நேர்மையாக இருக்கும், பயப்பட வேண்டாம். திரும்ப சொல்லுதேன். இது வந்து காமிக்க மாருங்க. இது வந்து தெரியுதா? இது வந்து கவர்மெண்ட் டிக்கெட்டு. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தெரியுதா உங்களுக்கு? 2 யானை இருக்கா? 2 யானை கேரளாவுடைய சிம்பிள். சரியா? அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யார் டிக்கெட் எடுத்தாலும் ப்ரைஸ் அடித்தா கண்டிப்பாக கிடைக்கும். தூத்துக்குடிக்காரர் நம்ம அண்ணனுக்கு ஒரு வாட்டி அடித்தது தெரியுமா? 12 கோடி அடித்தது தெரியுமா? ஒரு டாக்டருக்கு. சரியா? அதே மாதிரி நிறைய பேருக்கு அடிச்சிருக்குது, ப்ரைஸு கொடுத்துருக்குறாங்க. இந்த அச்சாவும் பாவப்பட்டவர். ஆமாம், இந்த வாட்டி ப்ரைஸை நழுவ விட்டார். 20 கோடி ப்ரைஸு போயிட்டு அவருக்கு. என்ன செய்ய? கிடைக்கலையா? என்ன செய்ய? எனக்கும் ஒரு நம்பரில் போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன 5000, 2000, 1000, 500 இது டெய்லி தான் அடிக்குதா? இந்த ப்ரைஸ் அடித்தவங்களுக்குலாம் மாற்றி கொடுத்தாச்சு. பணம் 3/4 பேர் கொடுத்துட்டேன். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டலும் இந்த இருக்கா, இது ஃபுல்லாக ப்ரைஸ் அடித்தவங்களுக்கு கொடுத்த பணத்தோட லிஸ்ட்டு. சரியா? திரும்பியும் சொல்லுதேன், எனக்கு பிடிச்ச கடவுள் நான் கும்பிடுதேன், உங்களுக்கு பிடிச்ச கடவுள் நீங்கள் கும்பிடுங்க. அனுமுருகன் எப்போவுமே நேர்மையானவன். சரியா? ஓகே, சிவி பாப்பா. நன்றி. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, அதில் எல்லாம் சொல்லியாச்சு. வேறு என்னது சொல்லலையா? முதல் பரிசு 10 கோடி, ரெண்டாம் பரிசு 50 லட்சம், மூணாம் பரிசு 5 லட்சம், நாலாம் பரிசு 1 லட்சம். ட்ரா டேட்டு வந்து 2/4/2025. அப்புறம் திரும்ப PR 102. சீரியல் வந்து 1, 2, 3, 4, 5, 6 சீரியலு. அப்புறம் திரும்ப வேறு என்ன? அவ்வளோதானே? எல்லாம் சொல்லியாச்சா? சரி, ஓகே. மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுளை மனசார வேண்டுங்க. சரியா? ஓகே.
சம்மர் பம்பராவது நம்ம அடிப்போம். எனக்காக வேண்டுங்க உங்கள் குலதெய்வத்தை. சரியா? ஆமாம். சரி, ஓகே, நன்றி. பார்ப்போம்.